அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு குட்டியாக விலாக் பார்க்க போகிறோம். இந்த விலாக் வந்து எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து நான் கூட்டாஞ்சோறு ஆக்கியிருந்தேன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த ஷார்ட்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ வந்து நான் பிளான் பண்ணிலாம் எடுக்கலை, ஜஸ்ட்டு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் எடுத்திருந்தேன். சரி, சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் என்ன வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இத்தனை நாளாக அப்லோட் பண்ணாமல் இருந்தேன். ஆனால் நிறைய பேர் வந்து தொடர்ந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அக்கா ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ எடுத்த கிளிப்பிங்ஸை வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து வியாழக்கிழமை அன்றைக்கி எடுத்தது, அதாவது ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி எடுத்தது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பொண்ணுங்களுக்கு வந்துட்டு லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தது, அதில் வந்து முட்டை சாதம் கிளறி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நேபர் வீட்டிலேருந்து சிக்கன் பிரியாணி மலபாரி ஸ்டைலில் கொடுத்து விட்டுருந்தாங்க. அது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சு. அன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் இதாக தான் இருந்தது. அப்புறம் நாங்கள் வந்து பசங்கள்லாம் போனதுக்கப்புறமா, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸுங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க பசங்களையும் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து எங்களோட ஒர்க்கை நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்கன்னா குரூப்பில் வந்துட்டு என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டேஸாக வந்து பிளான் பண்ணி, சரி எப்போவும் பிரியாணி தானே சாப்பிட்டுட்ருக்கோம், இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம மீன் சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் மீன் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு, தேங்காய் பால் சாதம், அப்புறம் ஏதாவது ஒரு பொரியல் இல்லைனா கூட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நைட்டே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ மீன் அப்படிங்கிறது வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு விதமான மீன் பிடிக்கும். எந்த மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது கட்லா மீன் வந்து குழம்புக்கு ஃப்ரைக்கு ரெண்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்கிட்டையுமே கேட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கட்லா மீன் தான் ஹஸ்பண்ட் போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த மீன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வந்து ஃப்ரெண்டு தான் வந்து செப்பரேட் பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது குழம்புக்கு ஃப்ரைக்கு தனியாக வந்து செப்பரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நமக்கு வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு பெரட்டி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையானது, பொரியலுக்கு தேவையான இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டே வந்து ஹாலில் உட்காந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே டீ குடிச்சிட்டு சூப்பராக பேசிகிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. கேரட் பீட்ரூட் பொரியலுக்காக கட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் மீன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து உரிச்சிட்டு இருந்தாங்க. மீன் குழம்பு ரெசிபி வந்து நான் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இதில் பார்த்திங்கன்னா நான் பாதி அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். எடுத்த அளவுக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 40 பேர்கிட்ட சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருந்தேன். அதில் வந்து தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மூடி அளவுக்கு நல்லா பெரிய தேங்காவாக 1.5 மூடி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 5 பெரிய வெங்காயம் எடுத்திருந்தேன். அதில் ஆனால் வந்து 4 பெரிய வெங்காயம் தான் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த பழமாக 6 தக்காளி பழம் எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே அரைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வெந்தய ஜீரகம் வந்து எப்பயுமே நான் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன். இதுலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்துக்குவேன். தேங்காய், வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா இது கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கைப்பிடி நிறைய வந்து பூண்டு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வெந்தய ஜீரகம் சேர்த்து பல்ஸ் மோடில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கணும். இது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் புளி கரைச்சி வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதோடையே தான் நம்ம வந்து புளிக்கரைசலாம் ஆட் பண்ணிக்கணும். புளிக்கரைசல் பார்த்திங்கன்னா கையிலே வந்து ரொம்ப நேரமாக வடிகட்டிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சல்லடையில் வந்து சேர்த்துருந்தேன். பட் அதில் வந்து இறங்கவே இல்லை தண்ணி. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு அரிப்பை இருக்கு இல்லையா, அரிசி அரிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து புளி கரைசல் வந்து ஆட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு இதில் வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. புளி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு, 1/4 கிலோ விட கொஞ்சம் அதிகமாக தான் வந்து ஊற வச்சுருந்தேன். ஏன்னா வந்து 40 பேர்கிட்ட 45 பேர்கிட்ட சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 40 பேர் 45 பேர் அப்படின்னோடனே எல்லாருமே இங்கே வந்திருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா சரி நைட்டுக்கும் வந்து இட்லி தோசை இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும், ஃப்ரெண்ட்ஸுங்க கையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் பேக் பண்ணி கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வந்து அந்த மாதிரி செஞ்சுருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக பரக்கத்தாக வந்து செஞ்சு எல்லாருமே சாப்பிட்டுட்டு எல்லோரும் எடுத்துகிட்டும் போனாங்க. அந்தளவுக்கு வந்து தாராளமாகவே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா புளிக்கரைசல் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சி எடுத்துக்கணும்.
இது வந்து நல்லா திக்காக எடுக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தண்ணி இதை ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் புளிக்கரைசலையே வந்து திருப்பி நீங்கள் நல்லா வந்து தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு புளிக்கரைசல் வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கணும். மல்லித்தூள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் ஆட் பண்ணியிருந்தேன். இது வந்து இதில் வந்து குழம்பு மிளகாத்தூளும் நான் கொஞ்சம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். மல்லித்தூள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குழம்புல சேர்க்குறோமோ அவ்வளோக்குள்ள குழம்பு வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் குழம்பு வந்து நல்லா திக்னஸாகவும் இருக்கும். இப்போ இது கூட வந்துட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா என்னோட மிளகாத்தூள் வந்து நல்லா காரமாக இருந்தது. அதனால வந்துட்டு ஒரு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து நம்ம தாளிக்கும் போதும் கொஞ்சம் மிளகாத்தூள் தேவைப்படும். அதனால் இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வந்து காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீன் குழம்பு தூள் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. குழம்பு வந்து இது சேர்த்தா கொஞ்சம் திக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி வந்து சேர்த்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் புதுசாக தான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் இதை தவிர நான் வேறு எந்த மசாலாவுமே மீன் குழம்புக்கு ஆட் பண்ண மாட்டேன். அதுவே வந்து மீன் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி நிறைய பேருக்கு செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மசாலா வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இது சேர்த்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. குழம்பு ஆனால் கொஞ்சம் திக்காக இருந்தது, நல்லா தான் இருந்தது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சு அப்படின்னா கூட அது வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் கிடையாது. ஏன்னா மல்லித்தூளே வந்து நம்ம தாராளமாக சேர்த்துருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து கரைச்சி விட்டுறணும். இது கூட பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு, அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதாங்க, நம்மளோட மீன் குழம்புக்கு உண்டான புளிக்கரைசல் மசாலா வந்து ரெடியாக இருக்குது. இதை அப்படியே தாளித்து விட்டுக்க வேண்டியதான். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதில் வந்து புளிப்பு, உரப்பு, உப்பு, காரம், உப்பு இதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த ஸ்டைலில் ஆட் பண்ணிக்கிட்டால் தான் குழம்பு தாளித்து விட்டதுக்கப்புறமா நம்ம எதுவுமே ஆட் பண்ண முடியாது உப்பை தவிர்த்து. ஸோ இப்போவே வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். புளிப்பு வந்து கொஞ்சம் மீன் குழம்புக்கு தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மீன் குழம்பு தாளித்து விடுறதுக்காக ஹெவி பாட்டம் பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 8லேருந்து 9 குழிக்கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மீன் குழம்புக்கு கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் டேஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் மிதக்க சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். தேங்காய் தான் சேர்க்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாதுங்க. மீன் குழம்புக்கு தேங்காய், நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் நார்மல் குக்கிங் ஆயிலில் கூட செய்யலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெந்தயம், ஜீரகம் வந்து எந்த அளவுக்கு வந்து மீன் குழம்புல ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ருசி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட வந்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பு வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஜஸ்ட் ஒரு வாசனைக்காக மட்டும் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். முழு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பொருளும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது கூட வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பூண்டு வந்து கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு வந்து நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். ஏன்னா பூண்டு வந்து லைட்டாக வதங்கி ஒரு ஸ்மெல் வரும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு, 1/2 கிலோ விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் வந்து உரிச்சு வச்சுருந்தோம். வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து மீன் குழம்புல ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மீன் குழம்போட டேஸ்ட்டும் மனமும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய விருந்து வந்தாலுமே இந்த சின்ன வெங்காயம் வந்து கண்டிப்பாக மீன் குழம்புக்கு ஆட் பண்ணுவோம். அதுதான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து குழம்பு திக்னஸ் ஆகணும் அப்படிங்கிறனால ஒரு 2 பெரிய வெங்காயம் மட்டும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். பெரிய வெங்காயம் சேர்த்தாலுமே வந்து வாசனை நல்லாயிருக்கும், அதனால் நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இது 2த்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு வந்து வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வந்து அதாவது லைட்டாக நமக்கு அந்த வெங்காயத்தோட தோலெல்லாம் வந்து கேரமல் ஆகும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு வந்து வதக்கிக்கோங்க. சில பேர் வந்து வெங்காயத்தை வந்து அதிகமாக வதக்க மாட்டாங்க, டேஸ்ட் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து மீன் குழம்புக்கு வெங்காயம் கேரமல் ஆகிற வரைக்கும் வதக்கினா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ எடுத்து வச்சுருந்த தக்காளி பழமாக ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து ஏற்கனவே நான் வந்து 6 பழம் கிட்ட அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 4 பழம் மாதிரி நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கட் பண்ணி சேர்க்கும்போது நமக்கு வந்து தக்காளி வந்து முழுசாக கிடக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு காரத்தூள் ஆட் பண்ணிக்கணும். அதாவது மிளகாய்த்தூள் வந்து கலருக்காகவும் இதில் ஆட் பண்ணிக்கணும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழம்புக்கு தாளிக்கும் போது நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணால் அதனால் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த புளிக்கரைசல் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஒரே பக்கமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஆயில் பிரிஞ்சு போகாமல் இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வந்து மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சட்டியில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதில் கரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மசாலா அதில் ஒட்டி இருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட புளிக்கரைசல் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணாமல் லைட்டாக மூடி போட்டுட்டு இதை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா மாங்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொதிக்க வச்சுருந்தேன். அப்புறம் லோ ஃப்ளேம் ஆக்கிட்டு 5 நிமிஷம், மொத்தமாக 20 நிமிஷம் வந்து குழம்பு கொதிச்சா போதும். நல்லா திக்காக சூப்பராக மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். மாங்காய் சேர்த்தது, மீன் சேர்த்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. அதனால தான் வந்து உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். 5 நிமிஷம் மாங்காய் சேர்த்து 5 நிமிஷம் வந்து குழம்பு கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான நல்லா கம்மன் வாசனையோட மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக எல்லாருமே இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் எப்படி வந்துச்சு அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட வந்து கேரட் பீட்ரூட் வந்து பொரியல் இதுக்கு இடையிலே வந்து நாங்கள் செஞ்சிட்டோம். அதுக்கப்புறமா வந்து மீனும் ஃப்ரை பண்ணிக்கிட்டாச்சு. மீன் ஃப்ரை ரெசிபிலாம் ஏற்கனவே நான் நிறையவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கெல்லாம் வந்து தனியாக மசாலா வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் சேர்த்து நான் ஃப்ரை பண்ணுவேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெசிபியோட லிங்க் எதுவுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னால் கொடுக்க முடியாது. அதனால் தேவைப்படுறவங்க வந்து என்ன ரெசிபி வேணுமோ அந்த ரெசிபியை வந்துட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணிவிட்டு சனாஸ் ஹாப்பி கிச்சன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு வந்து வரும். வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வச்சு தேங்காய் பால் சாதமும் ரெடி பண்ணியாச்சு. இது கூட வந்து அப்பளப்பூ இருந்தது, அதை ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா வந்து நல்ல சூப்பரான மீன் ஃப்ரை. நாங்கள் வந்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா வெளியே உட்காந்து தான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நல்லா வெளியே உட்காந்து எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. அன்றைக்கான டே வந்து எங்களுக்கு அப்படி தான் போணுச்சு. இந்தியாவில் இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு சொந்தக்கார வீட்டு ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷன், என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிற நாங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்குவோம். வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படா வின்டர் ஸ்டார்ட் ஆகும், எப்படா வந்து இந்த மாதிரி கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் அன்றைக்கான டேவும் எங்களுக்கு போணுச்சு. வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே பார்க்கு, பீச்சு அப்படி அந்த மாதிரி இடத்துக்கு தான் போவோம். வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டு தான் என்ஜாய் பண்ணுவோம். அன்றைக்கி அந்த மாதிரி நாங்கள் வீட்டில் வச்சு சமைச்சிக்கிட்டோம். எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து கூட்டாஞ்சோறு மாதிரி ஆக்கலான்னு பிளான் பண்ணி தான் அன்றைக்கான டே வந்து எங்களுக்கு போணுச்சு. நாங்கள் வந்து இது எல்லாமே மொத்தமாக சமைச்சு எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 320 திரஹம்ஸ் ஆணுச்சு. ஸோ 7 ஃபேமிலி இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டு எல்லாருமே அன்றைக்கி ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி ரொம்ப தாராளமாக இருந்தது. சாப்பாடும் ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறொரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.